அப்பா வந்து எனக்கெல்லாம் வந்து டிப்ஸ் சொல்லும் போதே, நான் பாடணும் போதே வந்து என்ன சொல்லுவாருன்னா, பாலு மாதிரி பாடு அப்படின்னு தான் சொல்லுவார். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு வாய்ஸ் அந்த டைம்ல வந்து பாலு அங்கிளோட வாய்ஸ் சொல்லுவார். என்னன்னா பாலுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கு, இப்படியும் பாட முடியும் அப்படியும் பாட முடியும். லைக் ஒரு 40-50 இயர் ஓல்டு ஹீரோக்கும் பாட முடியும், ஒரு 25 இயர் ஓல்டு ஹீரோக்கும் பாட முடியும். லைக் வைகாசி பிறந்தாச்சு டைம்லலாம் வரும்போது லைக் அந்த பிரசாந்த்க்கு அந்த ஏஜில் உள்ள பிரசாந்துக்கும் பாட முடியும். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு வாய்ஸாக நீ அமையணும்னா நீ ப்ராக்டிஸ் பண்ணுற பாட்டில் வந்து பாலு பாட்டு பாடு, கச்சேரியில் பாலு பாட்டு பாடு, என் பாட்டு பாடாது அப்படி சொல்லுவார். இல்லைன்னா அப்புறம் ஹரியரன் வந்ததுக்கப்புறம் ஹரியரன் வாய்ஸ் எல்லாம் எடுத்து பாடு, அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதே அப்படி தான் பண்ணுவார். ஸோ பாலு அங்கிள் தாஸ் அங்கிள் பற்றிலாம் நிறைய தாஸ் அங்கிள்லாம் வந்து சான்ஸே இல்லை. நான் வந்து 10 வயசில் மிருதங்க அரங்கேற்றினதுக்கப்புறம் அவரோட 2-3 கச்சேரி நான் மிருதங்க வாசிச்சிருக்கிறேன். ஸோ அந்த பாக்கியம்லாம் கிடச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப அப்போல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா நான் 10 வயசு சின்ன பையன் அப்படியே வாசிச்சுட்டு இருப்பேன், அவர் பாடுவார் நான் வாசிப்பேன், அந்த மாதிரி இருக்கும். இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இப்போல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நம்ம வந்து பெருசாகவே யோசிக்கல. 10 வயசுல என்ன தெரியும் நமக்கு, ஒன்றுமே தெரியாது. ஸோ எங்கள் மாஸ்டர் கூப்பிட்டு போகிற வாசிப்போம், அப்படியே வாசிச்சுட்டு அவர் பாடிட்டு இருப்பார். சீரியஸ் இப்போ உள்ளவங்களாம் அவர் பாடுறத வாசிச்சாங்கன்னா அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவர் என்ன பாடி என்ன வாசிச்சா நம்ம பாட்டு வாசிப்போன்ற மாதிரி வாசிச்சிருப்போம் 10 வயசுலலாம். ஸோ அதெல்லாம் இட்ஸ் லைக் அது எல்லாமே ஃபேமிலி எல்லாருமே. ஆக்சுவலாக நான் வெங்கட் பிரபு, பிரேம், யுவன், கார்த்திக், சரண், பல்லவி அக்கா, லைக் அதெல்லாம் ஒரு ஃபேமிலி எல்லாருமே. மனோஜ் பாரதிராஜா, அதனால வந்து எல்லாம் வாடா போடா வச்சா என்னடா வச்சு அப்படி பேசுகிறவங்க எல்லாமே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அந்த பாண்டிங் எங்கேயுமே குறையல ஆக்சுவலாக. பியூட்டிஃபுல். அது என்ன வேணா சொல்லலாம், நெப்போட்டிசம் அப்படிலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் கொண்டு வருவாங்க எங்களெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்களே பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு நாங்கள் தான்டா பண்ண முடியும், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. அது சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக இப்போ ஒரு பிரேம்ஜிக்கு வந்து அவன் அண்ணன் தான் சான்ஸ் கொடுக்குறான், ஸோ அவன் அந்த படத்துல தான் நடிக்க முடியும். மற்ற யாராவது சான்ஸ் கொடுத்தா நடிக்க போறாங்க. ஏன்னா எல்லா படத்துலையும் போறீங்கன்னா என் தம்பிக்கு நான் தானே கொடுக்க முடியும், அப்படிதான் சொல்ல முடியும், வேற யார் கொடுக்குறா. அப்போ வந்து ஐ திங்க் ஊர்காவலன் அப்பெல்லாம் நான் போயிருக்கேன். நான்லாம் வந்து ரஜினி சார் எங்க இருந்தாலும் அப்பா அசோசியேட் பண்ணியிருக்காங்கன்னா போயிடுவேன். நான் ஊர்காவலன் ஷூட்டிங்லாம் நான் போயிருக்கேன். நான் திருச்செலம்ல நடந்துச்சு, ஒரு ஃபுல்லாக ஒரு 4-5 நாள் ஷூட் இருந்துச்சு. 4-5 நாள் ஸ்கூலை டெஸ்ட் ஆகுது, அங்கேயே தான் இருந்தேன். நான் அவருக்கு ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்தேன். இல்லை அது அப்பாவுக்கும் ரஜினி சாருக்கும் வந்து அது என்னன்னு தெரியல, அது ஒரு மேஜிக். ஆக்சுவலாக அப்பாவோட குரலில் ரஜினி சார் நடித்து பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீல் இருக்கும். பாலு அங்கிள் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு, பட் அப்பாவோட குரல் கேட்கும்போது அது ஒரு தனியாக ஒரு ஃபீல் இருக்கும் எங்களுக்கு. தர்மயுத்தம் இருக்கட்டும், நிறைய படங்கள் அந்த டைமில் அதிசய பிறவிலாம் ஃபுல் ஆல்பம் அப்பா தான் பாடியிருக்கிறாங்க. அண்ட் மாவீரன் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக மாப்பிள்ளையில் வந்து என்னோட ராசி நல்ல ராசி. ஸோ லாட் ஆஃப் இன்ட்ரோ சாங்ஸ் அப்பா. ஐ திங்க் பொதுவாக எம்எஸ் சங்கத்துக்கு அப்புறம் வந்து நிறைய இன்ட்ரோ சாங்ஸ் அப்பா தான் பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட ராசி நல்ல ராசி, சொல்லி அடி ஒரு லைன் ஒரு ஃபுல் இது இருக்குது, வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னால், ஒத்தடி ஒத்தடி ஓரமாக ஒத்தடி, இது நிறைய சாங்ஸ் இருக்குது. அதே நான் அடிமை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல கூட நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி பொங்கல்ல ஒரு கண்ணு தில்லாலங்கடி அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது. நிறைய சாங்ஸ் இருக்குது அப்பா ரஜினி சாரோட காம்பினேஷனில். ஆனால் மெலடியும் நிறைய இருக்குது, ஆகாய கங்கை, அதுக்கப்புறம் வாவா வசந்தமே, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. பட்டு வண்ண சேலைக்காரின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது நிறைய பேர் தெரியுமா தெரியாது, எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம், அதில் ஒரு சாங் இருக்கு, பட்டு வண்ண சேலைக்காரி ஏனை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன பொறுமை, அது புன்னகையில் தொட்டில் கட்டும் இளம். சூப்பராக இருக்கும் அந்த சாங்லாம். வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குலாம் அந்த பாட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சொல்லும் போது எனக்கு அப்படி. ஸோ ரஜினி சார் அப்பாவோட காம்பினேஷன், ராஜா சார் அது ஒரு காம்போ. அது ஆக்சுவலாக ஃபேண்டாஸ்டிக் காம்போ. அதே மாதிரி ராஜா சார் இல்லாமல் அப்பாவோட சாங்ஸும் நிறைய சாங்ஸ் இருக்குது மியூசிக்கில். இப்போ ஒத்துக்கிட்டு ஒத்துதடி வானோ நீ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும், பாயம்புலி. ஸோ நிறைய சாங்ஸ் இருக்குது. தலைவரோட பாட்டு வந்து அப்பா அவரோட கரியரில் நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து தலைவருக்கு தான் இருக்கும் ஆக்சுவலாக.